பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை ஆராதனை கொண்டவங்களை யாவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு நேராக நாளை கூட நாம் எடுத்துக்கொண்ட பகுதி கூட ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே கூட வசனம் 18ஆம் வசனம். ஸ்தோத்திரம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவன் நம்ம ஆண்டவர் தனிமையா இருப்பதே ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம ஆண்டவர் எப்படின்னா குடும்பங்களை ஆஸ்வதிக்கிறவர், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறவர் நம்ம தேவன். பைபிள் அதை போட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார. எல்லாவற்றையும் உண்டாக்கி பார்த்தா ஏதோ ஒரு வெறுமையாவே இருந்துச்சாங்க. ஏதோ ஒரு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோமே ஆண்டவர் யோசிக்கிறார். யோசிச்சு பிறகு என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறாரு. தம்முடைய சாயலாகவே ஒரு மனுஷனை உண்டாக்குறாரு ஆண்டவர். இதுக்காக அவரோட பேசும்படியாக, அவர் உறவாடும்படியாக ஆண்டவர் ஒரு மனுஷனை உண்டாக்குறாரு. நம்ம ஆண்டவர் பாருங்க, மனுஷனை உண்டாக்கும் போது அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகுதான் மனுஷன் ஆண்டு உண்டாக்குறாரு. நம்ம ஆண்டவர் ஒரு மனுஷனை படைக்கிறார் என்றா அவன் சொல்லுவாங்க இல்லையா, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். இன்னைக்கு ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா அந்த பையனுக்கு எங்கேயோ ஒரு பொண்ணு பிறந்தா இருக்கும். பொண்ணு எல்லாம் கண்டிப்பா பிறந்தே இருக்கும். புதுசா இப்போது பிறக்க போறது கிடையாது. அதே மாதிரி ஒரு பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணுக்கு ஏற்ற ஒரு துணை ஆண்டவர் எங்கேயோ என்ன பண்ணிருப்பார், வச்சிருப்பார். ஏற்ற துணை, இதுதான் மெயின். இன்னைக்கு பெரியவங்க பாக்குறாங்க இல்லையா, எதுக்கு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்களே பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா பொருத்தம். பொண்ணு ஹைட்டா இருக்கா, பொண்ணு ஒல்லியா இருக்கா, பொண்ணு சகப்பா இருக்கா, இது ஒரு பக்கம் பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, பொருத்தம் பார்ப்பாங்க. அதுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் படைக்கும் போது இவனுக்கு இவள் தான், இவளுக்கு இவன் தான் ஆண்டவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். சொல்லுவாங்களே, கல்யாணம் என்பது எங்கே சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படும். அப்ப ஆண்டவர் அங்கே ஓகே சொன்னதான் இங்க நடக்கும். கீழே எத்தனையோ கல்யாணங்கள் பாருங்க, தாலி கட்டினா கூட எத்தனை பேரு கேன்சல் ஆகுது. கல்யாணம் கூட கல்யாணம் நடக்குது, அவங்க சந்தோஷமா வாழ்றாங்கன்னா அது ஆண்டவருடைய அது அனுகிரகம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணை உண்டாக்கி வச்சிருக்காரு. அது என்ன செய்யறாங்கன்னா, அப்பா அம்மா தான் என்ன பண்ண போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு ஏற்ற துணை இவங்களா 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 இவங்க என்ன பண்ணலாம், ஏற்ற துணையை என்ன பண்ணா, நமக்கு மனசுக்கு பிடிச்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா, ஏன்னா இதெல்லாம் பொருள் கிடையாது மாத்துறதுக்கு போயிட்டு, இல்லை பொருளுக்கு வேண்டாங்கன்னு சொல்லிட்டு. இது கல்யாணம் காலம் நம்ம சாகிற வரைக்கும் நம்ம வாழக்கூடிய நம்ம வைஃப் பார்ட்னர் அவங்க. அப்போ அவங்களோட வாழணும்னா 1க்கு 10 வாட்டி பார்க்கறதும் பேசுறதும் தப்பே கிடையாது. அல்லேலூயா. அப்போ தேவன் இவ்வளவுதானா? அப்போ ஆதாம் ஏவாளை கொண்டு பக்கத்துல வச்ச உடனே, இவ என் எலும்பு, இவ என்னுடைய மாம்சம் என்று சொல்லி ஆதாம் சொல்றால. அப்போ நம்முடைய எலும்பு யார் என்று நமக்கு தெரியணும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் என்னன்னா எலும்பு மாறி வருது. அதனால்தான் வாழ்க்கை ஃபுல்லா ஒரே பிரச்சனை தான். ஒரே எலும்பா இருந்தா என்ன சொல்ற, ஒரு காக்கா குட்டி இருக்கு, அந்த காக்கா குட்டி இடத்துல கொண்டு இங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கோழி குட்டி வச்சு என்ன பண்ணும், காக்கா அது சாவச்சு, அது பஸ் சேர்க்காது பக்கத்துல. அதே போலதான் நம்மளுடைய எலும்பு அது இல்லைன்னா கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். அதை என்ன பண்ணுவோம் தெரியுமா, சொல்லுவாங்க பெரியவங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். நம்ம எலும்பு இதானா என்று நம்ம தான் என்ன பண்ணணும், கரெக்டாக ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே எலும்பு எங்கப்பா இருக்கு, எலும்பு எங்கப்பா இருக்கு, ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணி அந்த எலும்பை ஆண்டதான் கொண்டு கொடுக்கணும். நம்மளா தேடி போய் வேறு எலும்பு எடுத்து லைஃப்ல நமக்கு சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா. அப்போ மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குன்னு சொல்லி கர்த்தர் ஒரு ஏற்ற துணையை கொடுத்து ஒரு குடும்பமாக சேர்த்து
இந்த பூமியிலே நம்ம எல்லாரையும் கூட நம்ம தனிமையா இருப்பது நல்லதில்லை. இந்த ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்துதான் என்ன பண்ணாரு, நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு கணவனையோ நல்ல ஒரு மனைவியோ தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜென்மத்துக்கு இவங்க தான் நம்ம கணவன், எந்த ஜென்மத்துக்கு இவங்க தான் என் மனைவி. மாற்ற முடியாது. அவள் தான் அப்படி அவர் குடிகாரனா இருக்கலாம், அவர் வேலைக்கு போகாதவனா இருக்கலாம், இல்ல வாயாடியா இருக்கலாம். மனைவி வந்து எப்படி இருந்தாலும் இந்த இந்த ஜென்மத்துக்கு யாரு, அவங்க தான் உங்க லைஃப் பார்ட்னர். இன்னைக்கு நம்ம ரெண்டு பார்க்க போறோம். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். இந்த 3 பாயிண்ட் வந்து மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், பிள்ளைங்க எப்படி. இது வந்து ஒரு ஒரு குடும்பம். இயேசுவென்ற குடும்பம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. சபை என்பது வந்து ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ளாக எப்படி இருக்கணும், இயேசு மற்றும் மணவாளன், சபை மணவாட்டி. அப்போ முதலாவதாக பார்க்கும்போது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உண்டாக்கினாரு, குடும்பமா உண்டாக்கினாரு. ஆதாம் ஏவாளை 2 பேர் சேர்த்தாரு, பிள்ளைகளை பிறந்தாங்க, பூமியை நிரப்பினாங்க, ஆண்டுக்கு உண்மையாய் வாழ்ந்தாங்க சில பசுத்தவான்கள். இப்போ பிற்காலங்களிலே மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா புதிய ஏற்பாட்டுல பவுல் வந்து அநேக காரியங்கள் சொல்றாரு. அப்போ இது நான் சொல்ல காரியம் யாருக்கு, நான் வந்து சபைக்கு, சபை மக்களுக்கு, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன்.